இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மைய பொருளாக பேக்லாக் வேகன்சி என்கிற ஒரு தரப்பை இங்கே கூறியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன, அது எதை நோக்கி நகர்கிறது என்பதை முதலில் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பின்னடைவு காலி பணியிடங்கள், இந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் என்றால் என்ன, அது எப்படி தோன்றுகிறது, அதனுடைய தற்காலிக நிலைப்பாடு என்ன, அதை சார்ந்து தமிழக அரசு எந்த விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கருப்பொருள். எனவே இந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் என்று சொல்கிற போது அது எப்படி உருவாகிறது என்று சொன்னால், இந்த எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இருக்கிறது. அரசு பதவிகளுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற இந்த காலி பணியிடங்களுக்கு எஸ்சி எஸ்டியை சார்ந்தவர்களை அந்த பணியிலே அமர்த்துவதற்கான அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கேட்டகரி உருவாகிற போது இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கேட்டகரியில அமர்த்தப்பட வேண்டிய பணியிடங்களுக்கு அரசானது இந்த ரெக்ரூட்மெண்ட் செய்கிறார்கள், தேர்வு செய்கிறார்கள். சில நேரங்களிலே நேர்முக தேர்வாகவோ அல்லது சில நேரங்களில் எழுத்து தேர்வாகவோ அதை செய்கிறார்கள். அப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் செய்யப்படுகிற போது அந்த ரெக்ரூட்மெண்ட் தேர்வில அந்த பதவிக்கான எஸ்சி எஸ்டி நபர் இருக்கும். சோ ரிசர்வேஷன் நம்ம கோட்டாவை ஃபில் பண்றோம். ஆனா இந்த ஆக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 ஆண்டு காலம் ஒரு பதவிக்காக உரிய நபர் கிடைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த ரிசர்வேஷன் சீட்டை லாப்ஸ் பண்ணிட்டு அந்த ரிசர்வேஷன் சீட்டை லாப்ஸ் பண்ணி டி ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ட்ல இருக்கு. எனவே ஆளுகிற அரசாங்க ஆதிக்க சக்திகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த காலி பணியிடங்களை வேண்டுமென்றே அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க 1 இயர். அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்த அந்த சப்சிக்வெண்ட் 3 இயர்ஸ்ல அடுத்த எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் ஏற்படுத்தாம அப்படியே அதை பெண்டிங் வச்சு 4 இயர்ஸ் கழிச்சு டி ரிசர்வேஷன் பண்ணி அதை ஓபன் கோட்டால கொண்டு வந்துடுறான். அப்படி பண்றப்ப மிகப்பெரிய இழப்பை இந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் அரசு பதவிகளை பெறுவதற்கு அரசு பணியங்களை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். ஆனா இதே ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பணியிடங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் 1 இயர் செய்துவிட்ட பிறகு அந்த சூட்டபிள் பர்சன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னா பை ப்ரமோஷன் பை டிரான்ஸ்பர் சொல்றான். அதாவது மாற்று துறைகளில் இருக்கிற நபர்கள், அதற்கு தகுதி வாய்ந்த மாற்று துறையில் இருக்கிற நபர்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து இந்த சீட்டை ஃபில் அப் பண்ணலாம். அதே போல இந்த துறையில் இருக்கிற நபர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து பை ப்ரமோஷன்ஸ் இந்த சீட்டை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு அதே ஆக்ட்ல இருக்கு. ஆனா அரசாங்க அதிகாரி என்ன சொல்றான், 2 முறை ரெக்ரூட்மெண்ட் பண்றான். அந்த ரெக்ரூட்மெண்ட்ல அந்த பதவிக்கான ஆட்கள் கிடைக்காத பட்சத்துல சப்சிக்வெண்ட் 3 இயர்ஸ்ல எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் வைக்கிறது இல்ல, எந்த விதமான அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன்ஸும் கொடுக்கறது இல்ல, வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்பர் பண்ணி இந்த சீட் ஃபில் பண்ணாம 4 வருஷம் அப்படியே வச்சிருந்து என்ன பண்றான், டி ரிசர்வேஷன் ஆக்கி லேப்ஸ் ஆயிடுச்சு அந்த போஸ்டிங் சொல்லி எல்லாத்தையுமே மூடி மறைச்சிடறான். சோ அது போல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த சமூகம் சந்திக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது இந்த அரசு துறை பணியில சேரக்கூடிய வாய்ப்பை பெறுகிற முழுக்க தலித் இளைஞர்கள் இதை மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது இப்போ இருக்கிற தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வலியுறுத்தி தான் நாம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த தமிழக அரசை பொறுத்தவரை என்ன ஆச்சுன்னா, தமிழக அரசு அமைந்தவுடன் அன்றைய தலைமை நிலை செயலராக இருந்து ஓய்வு பெற்ற இறையன்பு அவர்கள் 2011 ஒரு ஜியோ 38 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜியோ அனுப்புறாரு. என்னன்னா 38 டிபார்ட்மெண்ட்ல 10,402 வேகன்சிஸ் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட 10,402 போஸ்டிங்ஸ் இந்த 38 டிபார்ட்மெண்ட்ல பெண்டிங்ல இருக்கு. நீங்க இதை ஃபில் பண்றதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று அந்த 38 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த செக்ரட்டரிஸ்க்கு சீஃப் செக்ரட்டரி இறையன்பு ஒரு சுற்றறிக்கை ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அனுப்புறார். 2011 அவர் ஜிஓ பாஸ் பண்ண பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எந்த துறை செயலாளர்களும் செய்யவில்லை. ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணல,
பை ப்ரமோஷனும் ஃபில் பண்ணல, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் அந்த சீட்ஸை ஃபில் பண்ணல. ஸோ அந்த சீட்ஸ் அப்படியே இருக்குது. இந்த 10,402 காலி பணியிடங்கள் 2011 இருந்து நம்ம சொல்லல, தமிழக அரசினுடைய முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறைவன்பு சொல்றாங்க. 38 டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்குது, நீங்க உடனடியாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எதுவுமே செய்யல. 2021 சீஃப் செக்ரட்டரி இறைவன்பு சொல்லிட்டாரு. 2023 சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் SC ST தேசிய தாழ்த்தப்பட்ட நல ஆணையத்தினுடைய தலைவர் இங்க கடிதம் எழுதுறார். நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதுறார். என்னன்னா 2011 நீங்க ஒரு ஜியோ வெளியிட்டீங்க, 38 டிபார்ட்மெண்ட்ல 10,400 சில்லற வேகன்சிஸ் இருந்தது, ஆனா இன்னும் ஃபில் பண்ணல, ஃபில் பண்ணுங்க சொல்லி உங்க செக்ரட்டரிஸ்க்கு நீங்க லெட்டர் எழுதுனீங்க. ஆனால் இது நாள் வரையில் உங்கள் கீழ் பணிபுரிகிற எந்த செயலாளரும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லையே. உடனடியாக இது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த சீட்ஸை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அதற்கு பிறகும் இதை தொடர்ந்து இந்த தமிழக அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இன்று தமிழகத்தில் இருக்கிற நான் தான் மிகப்பெரிய தலித் தலைவர் சென்று மாத்தள்ளி தொட்டிக் கொள்கிற என் தலைவர் இது குறித்து இது நாள் வரையில் எந்த விதமான கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் உண்மையிலேயும் பாராட்டப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2024 தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னென்னு சொன்னால், கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த பேக்லாக் வேகன்சிஸ் அப்படியே இருக்கிறது, இந்த சமூக நீதியை காக்க அரசு என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், ஏன் தலித் இளைஞர்களுடைய வாய்ப்பை நீங்கள் கெடுக்கிறீர்கள் சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு பறைசாற்றிக் கொள்ளுகிற ஒரு தலைவர் இது குறித்து இது நாள் வரை எந்த விதமான கேள்வியும் எழுப்பவில்லை. எனவே தொடர்ந்து இதில் ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், ஒரே நிமிடத்தில் முடித்து வருகிறேன். இந்த 10,402 பேக்லாக் வேகன்சியை நான் சொன்னது போல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற அந்த டி ரிசர்வேஷன் என்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 10,402 வேகன்சியை லாப்ஸ் பண்ணி டி ரிசர்வேஷன் ஆக்கி இன்னைக்கு 4,000 சில்லற வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற சீஃப் செக்ரட்டரி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு. 6,000 காலி பணியிடங்கள் தலித் இளைஞர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு பெறுவதை நாம் இழந்திருக்கிறோம். இப்படி மிகப்பெரிய கொடுமையை இந்த ஆட்சி நமக்கு செய்திருக்கிறது. இதை கண்டித்துத்தான் இந்த தலித் மக்களுடைய உண்மையான போராளியாக கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்கிற தாரக மந்திரத்தை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளராக அந்த கல்வி கற்க நம் இளைஞர்களை தூண்டி விட்டோமே, கல்வி பெற்று விட்டார்களே, கல்வி பெற்ற இளைஞர்கள் அரசாங்க வேலை வாங்க வேண்டுமே, நம்முடைய சமூகம் உயர வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வடிவமைத்திருக்கிறார். எனவே வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.